வேலைக்கு செல்லக்கூடிய மாமியார்கள், என்ன இந்த பக்கம் இருக்கக்கூடிய மருமகள் எல்லாம் வேலைக்கு செல்லாமல் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய மருமகள். ஒரு வேலைக்கு போகும் மாமியார் கிடைத்திருப்பது எவ்வளவு லாபம் சொல்றேன்ப்பா. டே ஃபுல்லா அவங்க வீட்ல இருந்து மருமகளோட போடுற ப்ராப்ளம்ஸ் பாதி குறையும். மருமகள் நிம்மதியா வீட்ல இருக்கலாம். என்னடா நினைச்சுக்கிருக்க? என்ன பார்த்தா கேள மாதிரி தெரியுதா உனக்கு? மார்னிங் போயிட்டு அவங்க ஈவினிங் தான் வருவாங்க. நம்ம குழந்தைங்களை நம்ம தனியா நம்ம ஃபேமிலி மாதிரி வளர்த்துக்கலாம். ஓ, குழந்தை வளர்ப்புல அவங்க தலையீடெல்லாம் இருக்காது அப்படிங்கிறீங்க. இதுல என்னப்பா சந்தேகம்? அழகா மருமக குடும்பத்தை நடத்துறா, மாமியார் ஆபீஸ் போறாங்க. சோ மருமகள் வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி வரும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. வேலைக்கு செல்லும் மாமியார் கிடைத்ததில் என்ன லாபம்? என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. ஏய் நிறுத்தியா? என்ன சொன்ன நீ? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 4 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆயிட்டு வந்து 2 நாள்ல எப்படி வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு இப்பவும் வாங்கி தராங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வேலைக்கு போயிட்டு வராங்க, என்ன எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடியே அவங்க கீழ இருந்து மேல வர்றப்பவே, பாப்பா இங்க ஐஸ்கிரீம் பார்த்தேன், உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. நம்ம சம்பத்தியத்தை கரைக்கிறதுக்குன்னே வராங்க. அது உங்க மருமகளோட வச்சுக்கோங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என் பேத்திக்கு வந்துட்டு 2.5 வயசுல இருக்கா. அவளுக்கு ஐஸ் தான் பிடிக்கும். அதனால அந்த ஐஸ் வாங்கிட்டு இவளுக்கு என்ன பிடிக்குதோ அது வாங்கிட்டு போவேன். நம்ம டெய்லி என்ன வேணும் கேட்டே வாங்கி கொடுத்துருவீங்க. ஐயோ உண்மையில நீ நல்லவையா? ஃபினான்ஷியலா நம்மள எதுவும் டிபெண்ட் பண்ணாம அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தேவையான நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுவே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. 2 கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். ஃபுட் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க சார். இப்ப நீங்க சொல்றப்பதான் நீங்க வேலைக்கும் போகல, அவங்க உங்களுக்கு ஃபுட் குழந்தை இருக்கு, அதனால மார்னிங் அவங்களே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா ஒரு குழந்தைய வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல? என்ன வேணாலும் பண்ணுவோம். வேலைக்கு செல்லும் மாமியார் இருப்பதில் என்ன லாபம்? சார் நல்லா தூங்கலாம் சார். காலையில என்னை எழுப்பவே மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், எழுப்பிடுவாங்களோ என்னோன்னு. எழுப்பிடுவாங்களோன்னு பயம் இருக்குமா? நீங்க சுத்த நாரப்பேலா இருக்கீங்க. நான் நினைச்சேன் ஐயோ நம்ம எந்திரிக்காம இருக்கமே அந்த பயம் நினைச்சேன். அவங்க சொன்னா ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும். அதனால நானே முன்னாடி எழுந்திருச்சு வந்துருவேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தூக்கம் வரும். அவங்க ஆபீஸ் அங்கிட்டு போன வாக்குல இங்க நம்ம படுத்துவீங்களா? இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? நான் வந்து கையில காசு வச்சிருப்பேன். என்னைக்காச்சும் செலவுக்கு வேணும் அப்படின்னு அதை வச்சுட்டு அவங்க கிட்ட போய் கேட்பேன். மாஸ்டர் பிளான். நீ எப்படி உங்க மாமியார்ட்ட போய் கேட்க முடியும்? உங்க வீட்டுக்காரட்ட தானே ஜெனரலா இல்ல கேட்கணும்னு சார், தோணும். கேட்பேன். அவர் போய் அங்க சம்டைம்ஸ் கேட்பாரு. அதனால நான் டைரக்டா இப்பல இருந்து அவங்க கிட்டயே கேட்க என்னதுக்கு இவரை கேட்டு? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? சரி ஓகே, இப்ப இருக்கிற பசங்கள இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. அவங்க ஜாப் போறதுனால நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியுது சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டது அவங்களே வாங்கிப்பாங்களே. மறுபடியும் நமக்கு செலவு இல்லைங்கிறதா? ஆமா. அது என்னென்ன டிசைன்ல எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். என்ன செய்வது, உங்களுக்கு நேரம் அப்படி உள்ளது. அவங்க வெளியே போயிடுவாங்க. நம்ம மட்டும் தானே சார் வீட்டில். நம்ம இஷ்டம் தானே. நம்ம இஷ்டம் டிவி பார்த்துக்கலாம், நம்ம வேலையை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் சார். குழந்தையும் பால்வடி அனுப்பிடுவோம். வீட்டுல மாமியாரும் போயிடுவாங்க, ஹஸ்பண்டும் போயிடுவாங்க. நாங்க மட்டும் தான் தனியா. அடே அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள கிரிக்கெட் விளையாடிங்க போல இருக்கு தனியா. அவங்க வந்து ஒர்க்கிங் வெளியே போறாங்கன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க. நம்ம வந்து அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போறது, இல்ல ஹஸ்பண்ட் ஃபேமிலி கூட ஜாலியா வெளியே ஊர் சுத்த போறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். போன் நல்லா பேசலாம் சார். அம்மாட்ட நல்லா பேசலாம் சார். எல்லாத்தையும் ஓப்பனா பேசலாம். மாமியார் இருக்கும்போது எதுவுமே சொல்ல முடியாது. அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சண்டே மாமியார் வீட்டுல இருக்கப்ப எப்படி இருக்கும் தெரியுது? எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும், சத்தமே இல்ல. ஆனா ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிருச்சு, மருமகளுக்கு பிடிக்காத நாள் சண்டே. நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. ஒரு நாள் வீட்ல இருப்பாங்க. நான் ஸ்டாப்பா ஒரு வாரமா விட்ட சீரியல் எல்லாம் போகும். எங்களுக்கு அது கேட்க பிடிக்காது. ஆனா அதெல்லாம் போயிட்டு இருக்கும். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இந்நேரம் வரைக்கும் நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணதா சொன்னீங்களோ, அத ஒரு நாள் அவங்க என்ஜாய் பண்ணல நீங்க மாமியார் ஆயிட்டீங்க. டிவில சீரியலா ஓடும், பாத்திர பண்டம்லாம் உருளும். சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. வீட்ல இருக்க அந்த ஒரு நாள் வந்து பசங்க அவங்க தான் பாத்துப்பாங்க. நாங்க ஃப்ரீ ஆயிடுவோம். நாங்க ஃப்ரீ ஆயிடுவோமா? ஏமா ஏற்கனவே அதுவா தானே இருக்கீங்க. அவங்க ஸ்கூலுக்கு போறனால வந்து சீக்கிரமா செஞ்சு வச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆஹா,
எனக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. ஒரு 7 மணி 8 மணி எனக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும்னே தோண மாட்டேங்குது. டயர்டா இருக்கு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சண்டேவும் வந்து என்னை வந்து அந்த ஒரு நாள் கூட சமைக்க விட மாட்டாங்க, அவங்களே சமைச்சிருவாங்க. பெருமையா சொல்லுவேனே சொல்லிட்டே இருப்பீங்க. அந்த ஜாமானும் அவங்களே கழுவிடுவாங்க. எனக்கு தெரியும் உங்க மாமியார் ஊட்டி விடுவாங்க, அதானே என் வயிற்றுல கிளப்பாதீங்கப்பா. நான் 9 மணி வரைக்கும் கூட தூங்குவேன். எங்க அத்தை எழுப்பியே விட மாட்டாங்க. சாப்பிட வந்துருவார்ல, அப்படி ஒரு பாத்தம். நைட்டு வருவாங்க, வர்றப்போ அத்தை சட்னி அரைக்கலத்த அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இட்லி பொடி வாங்கிக்கலாம். பரவாயில்லைங்க, அது என் கடமை. அவங்க அண்ணன் பொண்ணா நீங்க? ஆமா சார். கோபிநாத் கரெக்டா கண்டுபிடிச்சு போறாப்ல வர வர. என்னோட சின்ன பையன் 1.5 வயசு. இந்த குழந்தைய கொண்டு போய் 7:30 மணிக்கு விடணும் கிரச்சில. அவன் குழந்தைன்றதுனால அவனுக்கு கஞ்சி கலரி கொடுக்கணும். அந்த குழந்தைய அப்படி பார்த்துப்பேன். ஸ்கூல் 3:45 விடும். அங்கேருந்து ஓடி நடந்து வருவேன். நீ மருமகளா வந்திருக்க, எங்க வீட்டுல எல்லா வேலையும் எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்துச்சுன்னா, அது நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில எந்த வேலையுமே என்னை பார்க்க விடாது. சோம்பேறியா இருக்கிறதுக்கு காரணமே அம்மா தான் சார். வச்சாடா ஆப்பு வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. சாப்பாடு எல்லாமே அம்மா தான் போட்டு கொடுக்கும். அதனால சோம்பேறியா வளர்ந்து வளர்ந்து இந்த அத்தை வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னு தான் இருக்கணும்னு தோணுது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஒரு நாள் அந்த ட்ரெஸ்ஸை காய போடாம விட்டுருப்பேன், வீடு கூட்டுறாம விட்டுருப்பேன். அதை வந்து கேட்பாங்க, அது எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இப்ப நீங்க வீடு கூட்டாம இருக்கீங்கம்மா, இப்ப நான் வீட்டுக்குள்ள வர்றேன், நான் என்ன செய்யணும்? சார் இது 2 வீடா இருக்கும்போது எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2 வீடு கூட்டிட்டு நிர்வாகம் பண்றது சிரமமா இருக்கா? ஆமா சரி. இப்ப பாரு சீன. 2 வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? அத்தை தான் சார் அத்தை தான் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு ஈபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க. அவங்க வீட்டை அவங்க பார்த்துப்பாங்க. அது ஓகே உங்களுக்கு? இல்ல சார். ஈஸியா இருக்கும்லப்பா, ஏன்னா 2 வீடுங்கிறப்ப தான் நமக்கு கஷ்டம். சார் நான் அதை சொல்லலை சார், நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க சார். சிரிக்கிறாருண்ணா, என்னை பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. ஒரு மாதிரி ஹார்ஸா பேசுறாங்க சார். அதான் எப்படி சொல்லுவாங்க? பாப்பா இது இப்படி பண்ணாதடா. அப்பா இப்படி பண்ணாதங்கிறதே இப்ப அவங்களுக்கு பயம், நீங்க வேலை பார்க்காம இருக்குது இல்ல, வேலையே பார்க்காமலே இருந்துவீங்களும் பயப்படுறாங்க. ஒரு நாளைக்கு படி மட்டும் 10 தடவை ஏறி இறங்குவேன் சார். அரிசி எடுக்கணுமா, அது கீழே ஏறி இறங்குவேன் சார். சரி கிச்சனை மேல வச்சிடலாம் சார், அவ சமைச்சு கொடுக்கட்டும், நாங்க ஸ்கூல் சமைச்சு மட்டும் எனக்கு கீழே கொடுத்துட்டு போதும், நானே வந்து வாங்கிக்கிறேன். சாப்பிட்டுக்கிறேன் சார். எங்க கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதானே. ஆஹா சூனா போனா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. டீல் சார் நான் அந்த மாதிரி சொல்லல, பட் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன். பொறுப்பை எடுத்துக்கொள்வதில் மகிழ்ச்சி இருக்கிறது, அது நமக்கு தெரியறது இல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், கமிட்மெண்ட் இஸ் a charm of life. சூப்பரா மாப்ள.